இன்றைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கொடுக்கப்படும். 3 சிலிண்டர் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட பெண்கள் தான் கட்டணம் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. இனிமேல் ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். நீங்க குடும்பத்துல கணவன் மனைவி போறாங்க, அப்புறம் மனைவிக்கு டிக்கெட் கிடையாது, கணவனுக்கு டிக்கெட் எடுக்கணும். இனி அவர்கிட்ட வேலையே இல்ல. கணவனும் மனைவியும் நகர பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது 2 பேர்களுக்குமே கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். அதோட நம்முடைய ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடுகிற அந்த விளையாட்டிலே ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டா அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிருக்கு தொழில் துவங்க கடன் உதவி, அவருடைய வாங்கிய கடன், அதை வட்டி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட நடைபாதையில் வைத்திருக்கிற கடைக்காரருக்கு வாங்கிய கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிய ஆட்டோ வாங்கலுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதோட இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. எல்லாம் போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறிவிட்டது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அதை நிறைவேற்றாத காரணத்தினால 5 ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்த சூழ்நிலையில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று வீதிக்கு வந்து போராடுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 மாசம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. மார்ச் ஏப்ரல்ல தேர்தல் வந்துடும். இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும் என்று இருக்கிற வேண்டி கேட்டுக்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குடும்பமா திரு ஸ்டாலின் குடும்பம் இருக்குது. ஆக இப்படியே விட்டுட்டா குடும்ப ஆட்சி தமிழகத்திலே வந்து வாரிசு அரசியல் வந்து நாட்டை குட்டிச்சவராக்கிடுவார்கள். ஆகவே இந்த தேர்தலை விழிப்போடு இருந்து நீங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, அதோட குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா?